சென்னையில் 3 நாட்களாக பெய்த கனமழையினால் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் உள்ள 6 குளங்களும் பெருமளவு நிரம்பின. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கிண்டியில் 118 ஏக்கர் நிலத்தை மீட்ட தமிழக அரசு அங்கு மழை நீரை சேகரிக்கும் வகையில் 6 குளங்களை அமைத்துள்ளது. இவை மழைக்காலங்களில் 3.91 மில்லியன் கன அடி கொள்ளளவு மழைநீரை தேக்கும் திறன் கொண்டவை. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையினால் 6 குளங்களும் பெருமளவு நிரம்பியுள்ளன. கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அமைக்கப்பட்ட குளங்களில் மழைநீரை தேக்குவதன் மூலம் கிண்டி மடுவன்கிரை மற்றும் வேளச்சேரியின் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்குவது தவிர்க்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழ்நாட்டில் 25,000க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை, கோவை, மதுரை, கடலூர், தஞ்சாவூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏடிஸ் வகை கொசுக்கள் காரணமாக டெங்கு காய்ச்சல் அதிகரித்துள்ளது. இம்மாவட்டங்களில் நாள்தோறும் 20 முதல் 25 பேர் டெங்கு காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு பாதிப்பு அதிகமுள்ள மாவட்டங்களில் கூடுதலாக மருத்துவ முகாம்களை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தேங்கியுள்ள மழைநீரில் உற்பத்தியாகும் கொசுக்கள் மூலம் பரவும் அதீத காய்ச்சலே டெங்குவிற்கான அறிகுறி என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். 3 நாட்களுக்கு பிறகும் காய்ச்சல் தொடர்ந்தால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து 8 மாதங்கள் ஆகியும் அந்த கூட்டணியை நம்பி எந்த கட்சியும் போகவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் கலைஞர் சிலையை திறந்து வைத்து பேசினார். அப்போது தனித்தனியாக பிரிந்துள்ள அதிமுக அணிகளுக்குள் அமித்ஷாவை யார் அதிகமாக பாராட்டுவது என்பதில்தான் ஒற்றுமை இருப்பதாக தெரிவித்தார். அதிமுக மற்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமியை எப்படி தோற்கடிக்கலாம்னு ஒவ்வொரு அணியும் இன்னைக்கு அந்த அதிமுகவில் போட்டி போட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் பண்ணியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் துரோகம் பண்ணியிருக்கிறார். அமித்ஷாவுடைய காலடியில யார் முதல்ல விழுறது அந்த அதிமுக அணிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் சிபிஐ அலுவலகத்தில் அரசு மருத்துவர்கள், போலீசார், ஜெனரேட்டர் உரிமையாளர் உள்ளிட்ட 12 பேரிடம் விசாரணை நடைபெற்றது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சாரத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. கரூர் சிபிஐ முகாம் அலுவலகத்தில் தினமும் பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உயிரிழந்தவர்களை உடற்கூறாய்வு செய்த மருத்துவர்கள் 5 பேர் நேற்று 2வது நாளாக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள், ஜெனரேட்டர் உரிமையாளர் ஒருவர், பொதுமக்களில் 2 பேர் என சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஆஜராகி ஆவணங்களை அளித்தார். தமிழ்நாட்டை ஆள்வதைப் போல நினைத்துக் கொண்டு ஆளுநர் போட்டி அரசை நடத்தி கொண்டிருப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியின் அவதூறு பேச்சை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கி வீரமணி தமிழ்நாட்டிற்கான நிதியை ஒதுக்காமல் வஞ்சிப்பதாகவும் ஆளுநரை ஒரு கருவியாக பயன்படுத்தி RSS பிரச்சாரத்தை நடத்துவதாகவும் விமர்சித்தார். டெல்லி அரசாங்கத்தினுடைய சிஐடி அவர், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த அவருடைய ஏஜென்ட், அவர் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு பார்த்து சொல்லணும்னு. ஆனால் இவர் அதையும் தாண்டி ஏதோ தமிழ்நாட்டையே ஆளுவதைப் போல தன்னை கற்பித்துக் கொண்டு ஒரு போட்டி அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்றனர். இதேபோல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திராவிடர் கழகத்தினர் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் ஒப்பந்ததாரருக்கு நிலுவைத் தொகையை விடுவிக்க 50,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். மதுரையைச் சேர்ந்த பழனிக்குமார் என்ற ஒப்பந்ததாரர் காரியாபட்டியில் 1,38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கும் ஒப்பந்தத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு எடுத்துள்ளார். பணிகள் நிறைவு பெற்ற போதிலும் பல மாதமாக 19 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகையை பேரூராட்சி நிர்வாகம் விடுவிக்கவில்லை. இந்நிலையில் நிலுவைத் தொகையை விடுவிக்க பேரூராட்சி பொறியாளர் கணேசன் ஒப்பந்ததாரர் பழனிக்குமாரிடம் 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து முன்பணமாக 50,000 ரூபாயை பொறியாளர் கணேசன் பெற்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தொடர்ந்து பொறியாளர் கணேசனின் வீட்டில் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 9 லட்சம் ரூபாயும் பல்வேறு முக்கிய ஆவணங்களும் சிக்கின.
கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் முன்பு சொக்கப்பனை கொளுத்தும் விழா விமர்சையாக நடைபெற்றது. தீபபந்தத்தை ஏற்றி ஊர்வலமாக வந்த பக்தர்கள் சொக்கப்பனை கொளுத்தி வழிபட்டனர். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலின் முன்பு சொக்கப்பனை கொளுத்தும் வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். முன்னதாக ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரிக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. கார்த்திகை தீப உற்சவத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயில் முழுவதும் தீபங்களின் ஒளியால் மின்னியது. முன்னதாக மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க மூலவர் சன்னதியில் ஆரத்தி எடுத்த பின் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. அகண்டம், குலசேகரப்படி, ராமர்படி, துவாரபாலகர்கள், கருடாழ்வார் சன்னதி, வரதராஜசாமி சன்னதி, பகுளமாதா, தங்க கிணறு, கல்யாண மண்டபம், கொடிமரம், பலிபீடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தீபங்கள் ஜொலித்தன. கார்த்திகை தீபத்தையொட்டி ஏழுமலையானுக்கு சிறப்பு ஆராதனையும் அபிஷேகமும் நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். எந்த அரசியல் கட்சியும் சாலையில் கம்பங்களை அமைக்கவில்லை என்பதை உறுதி செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்காக தற்காலிகமாக கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வழிகாட்டு விதிமுறைகளை வகுத்துள்ளது. இந்நிலையில் சாலைகளின் நடுவிலும் ஓரங்களிலும் கொடிக்கம்பங்கள் நடுவது தொடர்பான வழக்கு நீதிபதி இளந்தரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. கொடிக்கம்பங்கள் தொடர்பான வழக்குகள் குறித்து 37 மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது சாலைகளின் நடுவில் தற்காலிக கொடிக்கம்பங்கள் அமைக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தும் சாலையின் நடுவில் 10 அடி உயரத்திற்கு கொடிகள் அமைக்கப்படுவதாக நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். சாலையின் நடுவிலும் அருகிலும் எந்த அரசியல் கட்சியும் தற்காலிக கொடிக்கம்பங்கள் அமைக்கவில்லை என்பதை உறுதி செய்ய உத்தரவிட்ட நீதிபதி மீறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளுக்கு எதிராகவும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கி தலைமறைவாக உள்ள பாலக்காடு காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுல் மாங்கூட்டத்தில் முன்ஜாமீன் மனுவை திருவனந்தபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்ததாக குற்றம் சாட்டப்படும் அவர் மீது கடந்த மாதம் 28ஆம் தேதி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அன்று முதல் தற்போது வரை அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவரை கேரள தனிப்படை போலீசார் தேடி வரும் நிலையில் அவரது முன்ஜாமீன் மனுவை திருவனந்தபுரம் அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதனால் அவர் கைது செய்யப்படுவது உறுதியாகி உள்ளது. எம்எல்ஏ ராகுல் மாங்கூட்டத்தில் தற்போது கர்நாடக மாநிலத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். ராகுல் மாங்கூட்டத்தில் மீது ஏற்கனவே 2 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி பெண் பிரமுகர் ஒருவரும் பாலியல் சீண்டல் புகார் அளித்திருந்தார். இந்த சூழலில் ராகுல் மாங்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்டுள்ளார். கடலூரில் கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளியை மக்கள் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். கடந்த சில நாட்களாக தக்காளியின் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. தக்காளி 50 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் கடலூர் துறைமுகம் சாலக்கரை பகுதியில் உள்ள கடையில் 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதை அறிந்த மக்கள் அந்த கடையில் குவிந்தனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த டோக்கன் விநியோகிக்கப்பட்டு ஒருவருக்கு 1 கிலோ தக்காளி வழங்கப்பட்டது. 1 மணி நேரத்தில் 1 டன் தக்காளியும் விற்று தீர்ந்தது. மழை நின்னது காரணமாக நாங்கள் நேரடியாக போயிட்டு தக்காளி கொள்முதல் பண்ணி மக்களுக்கு இன்றைக்கி 10 ரூபா தக்காளியும் இன்னொரு தக்காளி 30 ரூபா தக்காளியும் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு நபருக்கு 1 கிலோ வீதம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கி 1000 கிலோ 10 ரூபா தக்காளி வந்திருக்கு. 30 ரூபா தக்காளி 1000 கிலோ வந்திருக்கு. மக்கள் இன்றைக்கி வாங்கிக்கலாம். எவ்வளோ வேணாலும் நான் கொடுக்குறேன். என்கிட்ட ஸ்டாக் இருக்க வரைக்கும் நான் மக்கள் கொடுத்துட்டு இருப்பேன். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் 12,020 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 96,160 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாயும் சவரனுக்கு 160 ரூபாயும் குறைந்துள்ளது. சென்னையில் சவரன் 96,000 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 12,000 ரூபாய்க்கும் வர்த்தகமாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 196 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உணவு தேடி விளைநிலங்களுக்குள் நுழைந்த யானையால் விளைபயிர்கள் சேதமடைந்தன. பாலக்கோடு பகுதியில் இரவு நேரங்களில் உணவு தேடி வனப்பகுதியை விட்டு வெளியில் வந்த யானை அருகே செங்கோடப்பட்டி என்னும் கிராமத்தில் நுழைந்தது.
இதில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள அனுமந்தன் என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர், மஞ்சள், சோளம் உள்ளிட்ட பயிர்களை மிதித்து சேதப்படுத்தி விட்டு சென்றது. இந்த ஒற்றை ஆண் யானை வனப்பகுதியை விட்டு வெளியில் வருவதை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், யானை மிதித்து சேதப்படுத்திய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே கிராமத்திற்கு செல்லும் சாலையில் பல அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொடர் மழையால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 1162 ஏரிகளில் 553 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. இந்த நிலையில் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார போந்தவாக்கம், நந்திமங்கலம், பொன்னாலூர்பேட்டை ஏரிகள் நிரம்பி கால்வாய் வழியாக உபரிநீர் வெளியேறி வருகிறது. இதனால் வடதில்லை கிராமத்திற்கு செல்லக்கூடிய தாழ்வான சாலையில் பல அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளது. வேலைக்கு போகிறவங்களாம் நிறைய பேர் போகாத நிற்கிறாங்க. இந்த தண்ணியால் நிறைய பிரச்சனையாக இருக்குது. இதனால் வந்து ஒரு பாதிப்பு ஒன்றுனா, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒன்றும் போகிறதுக்கு வழி இல்லை. இந்த ஊருக்கு வந்து இந்த வழி விட்டால் வேறு வழி கிடையாது. வேறு வழி போகிறதுக்கும் வசதி இல்லை. தாங்கல் பகுதிக்கு வந்து ஒரு கல்வெட்டு, அதாவது நீர் வடிஞ்சு போகிற மாதிரி, ஆரணி ஆற்றுக்கு வடிஞ்சு போகிற மாதிரி இந்த 6 வழிச்சாலை வழியாகவோ அல்லது அதாவது நிலத்தில் பாயாமல் ரிவரில் போய் கலந்துக்குச்சுன்னா அது யாருக்கும் வந்து எந்த சிரமமும் இருக்காது. ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் இதே நிலை ஏற்படுவதாக கவலை தெரிவித்துள்ள வடதில்லை கிராம மக்கள் பாலம் அமைத்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே நடமாடி வரும் புலியால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். உதகை அருகே மசினக்குடி, மாயார், மாவனல்லா, சிங்காரா உள்ளிட்ட பகுதிகளில் புலிகள் நடமாட்டம் உள்ளதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியிருந்தனர். கடந்த 24ஆம் தேதி மானவல்லா கிராமத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பெண்ணை T37 என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள புலி இழுத்துச் சென்றது. அந்த புலியை வனத்துறையினர் தேடி வரும் நிலையில் நேற்று இரவு மாவனல்லா கிராமத்தின் அருகே மசினக்குடி செல்லும் சாலையில் புலி ஒன்று சாலையில் வலம் வந்தது. இரவில் அவ்வழியே காரில் சென்ற இளைஞர்கள் சாலையில் நடமாடிய புலியை செல்போனில் பதிவு செய்த காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. புலியின் நடமாட்டத்தால் மாவனல்லா கிராம மக்கள் பீதியடைந்துள்ளனர். ரெப்போ வட்டி விகிதத்தில் 0.25% ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளதால் வங்கிகளில் வீட்டுக்கடன் பெற்றோர் செலுத்தும் மாதாந்திர தவணை தொகை குறைய உள்ளது. ரிசர்வ் வங்கி தனது 2 மாத நாணய கொள்கை கூட்டத்தின் முடிவுகளை இன்று வெளியிட்டுள்ளது. அதில் தன்னிடம் வணிக வங்கிகள் வாங்கியுள்ள சிறு கடன்களுக்கு வசூலிக்கப்படும் ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைத்து மொத்த வட்டி விகிதத்தை 5.25% ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் கடந்த ஆகஸ்ட் மற்றும் அக்டோபரில் குறைக்கப்படாத நிலையில் தற்போது 0.25% குறைக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் நிதியாண்டில் இதுவரை 125 பேசிக் பாயிண்டுகள் குறைக்கப்பட்டுள்ளன. இதனால் வீட்டுக்கடன், வாகன கடன், தங்க நகை கடன் வாங்கிய அனைவருக்கும் வட்டி விகிதம் குறைய உள்ளது. இதனால் வங்கிக் கடன் பெற்றவர்கள் நிம்மதியடைந்துள்ளனர். உலக அளவில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிந்துள்ளது. இச்சூழலில் உலக அளவில் மந்த நிலையில் உள்ள பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் ரெப்போ வட்டியை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளதாக தெரிகிறது. அதிமுக என்ற கட்சி இருக்கிறதா என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஆலங்குளம் தோரணமலை மற்றும் ஆலங்குளம் பாபநாசம் இடையிலான பேருந்து சேவையை முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் டெல்லி பயணம் குறித்து அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், அதிமுக என்ற கட்சி இருக்கிறதா என்பது மக்களுக்கு தெரியும் என்றார். செங்கோட்டையம்னா நீங்க போயிட்டாரு, ஓபிஎஸ்லாம் நீங்க நேற்று அமித்ஷாவை பார்த்திருக்காங்க, நீங்க இருந்திருக்கீங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஏற்கனவே என்னுடைய பணியை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த கட்சி இருக்கின்றதா இல்லையா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். மேலும் பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதன் மூலம் தோரணமலை பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் 3 நாட்களாக பெய்த கனமழையினால் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் உள்ள 6 குளங்களும் பெருமளவு நிரம்பின. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கிண்டியில் 118 ஏக்கர் நிலத்தை மீட்ட தமிழக அரசு அங்கு மழை நீரை சேகரிக்கும் வகையில் 6 குளங்களை அமைத்துள்ளது. இவை மழைக்காலங்களில் 3.91 மில்லியன் கன அடி கொள்ளளவு மழைநீரை தேக்கும் திறன் கொண்டவை. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையினால் 6 குளங்களும் பெருமளவு நிரம்பியுள்ளன.
கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அமைக்கப்பட்ட குளங்களில் மழைநீரை தேக்குவதன் மூலம் கிண்டி மடுவன்கிரை மற்றும் வேளச்சேரியின் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்குவது தவிர்க்கப்பட்டுள்ளது. T20 கிரிக்கெட்டில் 600 விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை சுனில் நரைன் படைத்துள்ளார். மேற்கிந்திய தீவுகள் அணியின் முன்னாள் வீரரான சுனில் நரைன் உலகெங்கிலும் நடைபெறும் T20 கிரிக்கெட் தொடர்களில் விளையாடி வருகிறார். தற்போது அவர் அபுதாபியில் நடைபெற்று வரும் சர்வதேச லீக் T20 தொடரில் விளையாடி வருகிறார். அபுதாபி நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்டு வரும் சுனில் நரைன் ஷார்ஜா வாரியர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 1 விக்கெட் வீழ்த்தினார். இதன் மூலம் T20 கிரிக்கெட்டில் 600 விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். இதற்கு முன் T20 கிரிக்கெட்டில் ஆப்கானிஸ்தான் வீரர் ரஷீத் கான் 681 விக்கெட்டுகளையும் மேற்கிந்திய தீவுகள் அணியின் முன்னாள் வீரர் டுவைன் பிராவோ 631 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளனர்.